மக்கள் விரும்புவதைத்தான் கடவுள் செய்வார். ஏனால் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. ஆகவே மக்கள் தீர்ப்பு கொடுப்பதுதான் மகேசன் தீர்ப்பு. இந்த ஏற்பாடுகள் மிக கவனமாக மக்களுக்கு பாதுகாப்பாக அசௌகரியம் இல்லாமல் அழகர் பெருமானை, அதாவது மக்களை தேடி வருகிற கடவுளை தரிசிப்பதற்கு மக்களுக்கு உரிய வசதிகள் செய்து தரப்பட வேண்டும் என்று சட்டப்பேரவை விதி எண் 55 அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வை மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எடப்பாடி அவர்கள் கொண்டு வந்தார்கள். அதிலே நம்முடைய மாண்பு முன்னாள் கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் பேசினார்கள். அதேபோல நிலுவைத் தொகை 1 கோடி ரூபாய்க்கு மேலே இருப்பதாக அரசு அதிகாரிகள் அறிவித்ததை அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்வதற்காக சட்டப்பேரவையில் வினா எழுப்பப்பட்டது. மாண்புமிகு நகராட்சித்துறை அமைச்சர் அவர்கள் அதுக்கு பதில் சொன்னார்கள். அதே போல மாண்புமிகு இந்து சமயத்துறை அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் தன்னுடைய அந்த உரையிலே பேசுகிற போது பிரதானமாக சித்திரை திருவிழாவினுடைய பாதுகாப்பு குறித்து மாண்புமிகு முதலமைச்சர், வருங்கால முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சருடைய அந்த கவனத்தை ஈர்ப்பதற்காக, ஏனால் அவருடைய உள்துறை காவல்துறை மானிய கோரிக்கையில மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் அவர்கள் இந்த மருத்துவ வசதி, அதே போல பாதுகாப்பு வசதி, சுகாதார வசதி, இது குறித்தெல்லாம் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் முதலமைச்சருடைய காவல்துறை மானிய கோரிக்கையில பேசினார்கள். விதி எண் 55 கீழே சிறப்பு கவன ஈர்ப்பு கொண்டு வரப்பட்டது. அந்த அடிப்படையில் பல்வேறு இந்த செய்ய வேண்டிய பணிகள் குறித்து, ஏனால குறிப்பாக இந்த மேம்பாலம் நடக்கிற இந்த பணி, இந்த நம்முடைய ஏவி பாலம் 2ஆக அங்கே பாலப்பணிகளுக்காக பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக தல்லாகுளத்தில் இருந்து அழகர் பெருமான் வருகிற அந்த நிகழ்வுகளும் பாதுகாப்பாக செய்ய வேண்டும் என்று அரசின் கவனத்திற்கு ஒரு பிரதான எதிர்க்கட்சி தலைவர் என்கிற முறையில் அந்த நிகழ்வு ஏற்படுகிறது. இந்த விவரங்கள்லாம் பத்திரிகையாளர் நீங்க சொல்லதான் எங்களுக்கு தெரியுது. தெரிஞ்சவொன்னா நான் முழு கோரிக்கை அரசினுடைய கவனத்திற்கு கோரிக்கையாக வைத்து விட்டோம். முடிவு எடுக்கிறது அவங்க கையில. இல்லை என்று சொன்னால் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. இந்த மக்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை மகேசன் நினைத்து வருகிற காலங்களிலே நீங்க நினைப்பதை போல எல்லாம் நல்லபடியாக நடக்கும்.